வணக்கம். ரொம்ப ஒரு நெகிழ்வான நிகழ்ச்சியா இருக்கு. என்ன எல்லா ஃபங்க்ஷன்லையுமே அருகில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள்ல இந்த மாதிரி ஆனுவல் டேல எல்லாரும் கூப்பிடுறாங்க. அந்த குடும்பனால எங்களால் அந்த நேரத்துக்கு எங்களால் போக முடியாது. எப்படியாவது நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு ரொம்ப முயற்சி செய்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற மாதிரியான சூழல் இருக்கு. தொடர்ந்து நிறைய பணிகள். ஆனால் நம்ம இந்த நிகழ்ச்சிக்காக ஆசிரியர் அருள்மொழி நம்பி சாரும் துபாய் மூர்த்தி சாரும் கம்பேர் பண்ணி கண்டிப்பாக அவங்க எனக்கு கொடுத்தாங்க. மற்ற நிகழ்ச்சிகள் போலவே சரி இது ஒரு ஸ்கூலோட ஆனுவல் டே நிகழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்டன் பண்ணிட்டு உடனே போயிடலான்னு தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த நிகழ்ச்சியில் உள்ள ஒரு நெகிழ்வான நிகழ்ச்சியாக இருக்கு. எப்படி இதில் நான் இதை எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன்னு தெரியல. இது வரைக்கும் இந்த மேலே நடந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாருமே ஒரு வேளை வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தயவுசெய்து எல்லாரும் வீட்டில் போட்டு போய் பாருங்க. ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக பணிபுரிந்து பொதுமக்களிடம் ஒரு நற்பெயர் எடுத்து நிறைய நல்ல மாணவர்களை உருவாக்கி ஒரு ஓய்வு பெறுவதுங்கிறது இன்றைய சூழலில் சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய சாதனை. அது எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் அப்படின்னு இந்த தமிழ் மொழியில சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்துல மனிதர் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விஷயங்களும் சொல்லப்படுகின்ற நிறைய கருத்துக்கள் சொல்ற ஒரே மொழி தமிழ் மொழி தான். பாரதியார் சொல்லியிருக்காரு பாருங்க, அவங்க கற்ற மொழிகளிலே தமிழை போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒப்பிட்டு தான் சொல்றாரு. அவர் 20 மொழிகளுக்கு மேல படிச்சுட்டு ஒப்பிட்டு சொல்றாரு. அந்த வகையில அந்த மொழியில சொல்லப்பட்ட விஷயத்தை பாருங்க, எழுத்தறிவித்தவன் இறைவனாகும், இன்ஜினியர் இறைவனாகவும், போலீஸ் இறைவனாகவும், தாசில்தார் இறைவனாகவும், கலெக்டர் இறைவனாகவும் சொல்லல. அப்ப அந்த கருத்தை சொல்வதற்கான பின்னணி என்ன, காரணம் என்ன? அப்ப இந்த சமூகத்துல இந்த ஆசிரியர் பணிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமான பணியாக இருந்தால் தமிழ் மொழியில இப்படி ஒரு சொலவடை இருந்திருக்க கூடும் என்று எல்லாரும் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு இறைக்கு ஒப்பான ஒரு தொழில், அந்த தொழில இருந்து தங்களுடைய சர்வீஸ்ல மிக நல்ல மாணவர்கள்லாம் உருவாக்கி அந்த எனக்கு தெரிந்த வகையில் இந்த சமூகத்துக்கு அடிப்படையான மிக முக்கியமான பணி, ஒரே பணி, ஒப்பீடு இல்லாத பணி ஆசிரியர் பணி மட்டும்தான். ஆசிரியர் பணியில நம்ம எந்த அளவுக்கு பணியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த நல்ல சமூகத்தை உருவாக்கணும், நல்ல மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பணியாற்றுகிறார்களோ அந்த அளவுக்கு அந்த சமூகத்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உருவாக்க முடியும். இப்ப நம்ம கடந்து வந்த வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற நிறைய நல்ல மாற்றங்களுக்கு ஆசிரியர்களோட பணி மட்டும்தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். எங்கேயோ ஒரு ஆசிரியர் நல்லா சொல்லிக் கொடுத்திருப்பாரு. இன்று வரை நான் படித்த பேராசிரியர்கள் ஆசிரியர்கள்லாம் ரொம்ப குறைவாயிட்டாங்க, நாட்கள் ஆயிடுச்சு. பேராசிரியர்கள் இன்னைய வரைக்கும் கூட என்னோட டச்சில் இருக்காங்க. இயல்பா என்னுடைய போனுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன அறியாம நான் எழுந்து நின்று நான் உங்ககிட்ட பேசுவேன். நாங்க படித்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஆசிரியர்கள் பற்றிய போதித்த அவருடைய பிம்பம், ஆசிரியர்கள்னா ரொம்ப உயர்வான நபர்கள், மிகவும் மதிக்கத்தக்கவர்கள், மிகவும் மரியாதைக்குரியவர்கள். அந்த அளவுக்கு இன்னைய வரைக்கும் நம்ம ஏற்று பதில் சொல்ற அளவுக்கு உயர்ந்த நபர்களா, உயர்ந்த ஆசிரியர்களா அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே இப்ப பொதுவா நம்ம படிக்கும் போது வீட்டை விட்டு கிளம்பும் போது எல்லா மாணவர்களுக்கும் அடிப்படையில் என்ன ஒரு எண்ணம் இருக்கணும்னா, நம்ம ஸ்கூலுக்கு போறோம், இன்னைக்கு இந்த டீச்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க, மிகச்சிறப்பா இருக்கும், நம்ம ஒற்றை நொழியை கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அதனால ஸ்கூலுக்கு சீக்கிரம் போயிடணும், நல்லா பாடத்தை கவனிக்கணும் அப்படின்னு குழந்தைகள் வீட்டில இருந்து கிளம்பும் போது எந்த அளவுக்கு ஆர்வமாக ஸ்கூலுக்கு கிளம்புறாங்களோ அந்த அளவுக்கு அந்த சமூகம் மிக நல்லா இருக்கும். நீங்க அடிப்படை புரிஞ்சுக்கணும். அதே போல ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போதும் அந்த குழந்தைகள் என்ன நினைக்கணும்னா, அப்ப ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு வந்தோம், எல்லா ஆசிரியர்களும் நல்லா பாடம் நடத்துறாங்க, நமக்கு நல்லா புரிஞ்சுது, நம்ம நாளைக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய சாதிக்கிறதுக்கான நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கூல் விட்டுடுச்சு, பாரதியார் அது கூட ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லியிருக்காரு. சாயங்காலம் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாண்டுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், அம்மா அப்பா பார்க்கணும், அக்கா தங்கையை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோட வீட்டுக்கு போகணும். ஏன்டா ஸ்கூல் விட்டது, அங்க போய் மாட்டிக்கணும், அங்க போனா அப்பா அம்மா அதை படி இதை படின்னு கேட்பாங்க, இதை படிச்சு அதை படிச்சுன்னு கேட்பாங்க, ஏன்னா ஏதாவது குறை சொல்லுவாங்கிற மனநிலையில் குழந்தைகள் இருக்கக்கூடாது. அதே போல வீட்டை விட்டு கிளம்பும் போதும் ஆசிரியர்கள் பெற்ற உயர்ந்த எண்ணங்களோட தான் மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகணும். இந்த மாதிரியான சூழல்ல மாணவர்கள் இப்ப இந்த நிகழ்ச்சியில் என்ன மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம்னா,
நான் வாழ்நாள் எவ்வளவு வந்து இந்த பதவிக்கு வந்த பிறகு எவ்வளவு இருந்த நல்ல விஷயங்கள் நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன் காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் போயிருக்கேன். ஆனா இதுதான் எனக்கு ரொம்ப நிகழ்வான விஷயமா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு ஆசிரியரோட பையன். அதனால நான் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து என் அப்பெல்லாம் அந்த மாதிரி எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாது. ஸ்கூலுக்கு எங்க அப்பா தொடர்ந்து என்ன அவங்க ஒர்க் பண்ண ஸ்கூலுக்குலாம் சேர்த்துருக்காங்க. எனக்கு அப்பலேருந்து ஒரு பெரிய கான்செப்ட் பதிஞ்சிருச்சு என்கிட்ட. ஆசிரியர் தொழில்னா அது மிக முக்கியத்துவமான தொழில், அதுதான் உயர்ந்த தொழில் மனசுல பதிஞ்சிருச்சு. ஆனா காலகட்டம் காலமாக எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு டீச்சர் ஸ்கூல்ல சேர்த்து வரேன்டா, மரியாதையை வந்து படிச்சுட்டு ஒரு வாத்தியார் ஆகிறவன்னு எங்க அப்பா என்ன திருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா காலம் வந்து வேற மாதிரி ஒரு விஷயத்துல கொடுத்துட்டு இந்த பதவிக்கு வந்துட்டோம். இருந்தாலும் கூட இன்று வரை எனக்கு அந்த ஆசிரியர் பதவி மேல உள்ள மோகம் குறையவே இல்லை. ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோமோ, ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து நிறைய சமூகத்துக்கு பயன்படக்கூடிய நல்ல மாணவர்களை உருவாக்கி நம்மளும் ஒரு நல்ல ஆசிரியர் விருது வாங்கியிருக்கலாமோங்கிற எண்ணம் ஒரு பெரிய ஏக்கம் இன்று வரை மனசுல இருந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை எனக்கு கூட என்னன்னா ஒருவேளை ஓய்வு பெற்றதுக்கு பிறகு நிச்சயமா நான் எங்கேயாவது போய் இலவசமா கூட ஒரு ஆசிரியராக பணிபுரித்து நான் தயாரா இருக்கேன். அந்த மலையில தான் இன்னைக்கு நான் இருக்கேன். ஏதாவது இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்குறோம். பொதுவாக நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா யாருக்கும் பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பள்ளிகள் இந்த ஸ்கூல்ல உள்ள நிகழ்ச்சிகளுக்கு நம்ம பொதுவாக என்ன செய்வோம்னா, இலக்கியம் என்ற விழாக்கள் நடக்கும் எல்லா ஸ்கூல்லையும். நம்ம யாராவது நல்ல சிறப்பாக பேசக்கூடிய நபர்கள், கலகலன்னு பேசுற ஆட்கள், காமெடியா பேசுற ஆட்களை கொண்டு வருவோம். அவர் ஒரு 1 ஹவர் பேசிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போவாரு. ஆனா நாங்க காவல்துறை சேர்ந்தவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த கல்லூரி ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டு கூட அவர்கள் அதிகபட்சமா என்ன பேசிட முடியும்? அவர்கள் தன்னுடைய உத்தியோகத்துல இதுவரைக்கும் கற்று தேர்ந்த பெற்ற அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியும். அதை தவிர அவைகள் பெருசா உற்சாகமா இருக்காது, ஒரு ட்ரை சப்ஜெக்டா தான் இருக்கும். ஆனா நான் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சியில மீண்டும் மீண்டும் வந்து இந்த நிகழ்ச்சியில என்னை வந்து அழைத்து இந்த நிகழ்ச்சியில கலந்து சொன்ன அத்தனை பேருக்கும், இந்த பள்ளியோட நிர்வாகிகள், இந்த ஊரோட ஊராட்சி மன்ற தலைவர், ஆசிரியர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் காவல்துறை சார்பான இதயபூர்வமான நன்றிகளை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா வந்து இந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஊரை பற்றி ஒரு அறிமுகம் என்னன்னா, ரொம்ப காலமா இந்த கருவளச்சேரியில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்னால நிறைய பலன் இருக்கு. நிறைய அளவில் புகழ்பெற்ற கோயில் இது. குழந்தைகள் தொடர்பாங்கிற ஒரே ஒரு மூமெண்ட் தான் எனக்கு ஊரை பற்றி இருந்தது. ஆனா இந்த ஊருக்கு வந்த பிறகு உள்ள வந்து நான் எல்லாத்தையும் விசாரிக்கிறேன், பழகிறேன். பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிறு பள்ளி தான், ஒன்றிய தொடக்க பள்ளி தான் அது. இந்த ஊர்ல ஒரு ஒன்றிய தொடக்க பள்ளி இருக்கு. 40 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்கன்னு சார் சொன்னாரு. 2 ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆனா 2 ஆசிரியர்கள் 40 மாணவர்கள் மாணவர்களுக்கு மட்டுமே இருக்கிற இந்த பள்ளியை சார்ந்த எவ்வளவு உயர்வான விஷயங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன பள்ளி, ரொம்ப குறுகிய மாணவர்கள், 2 ஆசிரியர்கள், எவ்வளவு பெரிய சாதனைகள். சார் இன்ட்ரோடியூஸ் பண்ற ஆட்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய ஆட்கள் இருக்காங்க, மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருக்காங்க. உண்மையிலே இந்த பள்ளி வந்து இந்த பள்ளியை இந்த ஆசிரியர்களை பெற்றதுக்காக இந்த ஊருக்கு பெருமைப்படுறதா, இந்த மாதிரி ஊர் மக்கள் காலம் முழுக்க நான் வந்து நன்றி கிடைச்சிட்டே இருப்பேன், பெருமைப்பட்டுட்டே இருப்பேன், மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பேன். இது இந்த அருமை எனக்கு ரொம்ப தெரியும். இந்த ஆசிரியர் பள்ளியோட ஓய்வு பெறுவதுங்கிறது எனக்கு ரொம்ப அருமையா, அதனுடைய பெருமை அருமை ரொம்ப உணர்ந்த நபர் தான். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுபோல இங்க வந்திருக்கிற ஆட்கள், வந்திருந்து பாராட்டிய ஆட்கள், திரும்ப தொடர்ந்து இவங்களை பாராட்டிட்டு இருக்கிறதுக்கான நிறைய நபர்கள், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இந்த நிகழ்ச்சியை வந்து நான் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு சில விஷயங்களை மட்டும் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த சந்தர்ப்பத்திலையும் பொதுவா வந்து பெற்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதனால உங்கள்கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கணும். எல்லா குழந்தைகளுமே நம்ம வந்து இன்னைக்கு பாரதியார் சொல்லியிருக்காரு பாருங்க, வைய தலைமைக்குள் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. நம்ம குழந்தைகள் அத்தனை பேருமே, அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அந்த மாதிரி அந்த காலத்துல ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இப்ப கிரேட் சிஸ்டம் மாறிட்டு எப்படி இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ரேங்க்குடைய தகுதிக்குரிய நபர் ஒற்றை நபர் மட்டுமே கிடையாது. இந்த உலகத்துல பிறந்த வளர்ந்து வருகின்ற அத்தனை நபர்களுமே மிக உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதியான நபர்கள் தான். நம்ம யாரும் சரியான வழிகாட்டுதல்களோ, சரியான போதனைகளோ, நல்ல ஆசிரியர்களோ, நல்ல பெற்றோர்களோ இல்லாத காரணத்தினால்தான் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழக்கூடிய சூழலுக்கு அந்த குழந்தைகள் தள்ளப்படுகிறார்கள். தயவு செய்து பெற்றோர்கள் அத்தனை பேரும் உங்க குழந்தைகளுக்கு ஹீரோவாருங்க, ஹீரோயினாருங்க. உங்க குழந்தைகள் அத்தனை பேரும் உங்களை மட்டுமே வாழ்நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், எங்களுடைய அப்பா அம்மா தான் எனக்கு ஹீரோ, அவர்களுக்கு எங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை போதிச்சிருக்காங்க, இந்த வாழ்க்கையில் உயர்வான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. எந்த கட்டளையும் எங்க பெற்றோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததே இல்லை. அவர்களால் தான் அந்த உயர் இடத்துக்கு வந்திருக்கேன். அதே போல நான் படித்த ஆசிரியர்களோ, நான் படித்த பள்ளியில் படித்த, எனக்கு போதித்த, எனக்கு பாடம் கற்பித்த அத்தனை ஆசிரியர்கள் உயர்ந்த ஆசிரியர்கள், அவருக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அது வந்து நான் இந்த உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு உங்களை மட்டும்தான், அதாவது ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம், உங்களை மட்டும்தான் இந்த குழந்தைகள் வந்து காலம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்கணும், தலையில் வச்சு தூக்கி வச்சு கொண்டாடணும், ஹீரோவை நினைக்கணும். எந்த சந்தர்ப்பத்தில் வேறு நபர்களை, வேறு பிம்பங்களை வந்து அவர்களை ஹீரோவா